ரெண்டுக்குமே சூப்பர் காம்பினேஷனா இருக்கும். ஒரு லஞ்ச் மெனு ரெசிபீஸ் என்னன்னு பார்க்கலாமா? ஒயிட் வெஜ் புலாவும் உடைச்சு ஊத்துன முட்டை கிரேவியும் தான் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் புலாவுக்கும் கிரேவிக்கும் தகுந்த மாதிரி வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். ஆஸ் யூஷுவல் எப்பயும் பண்ற மாதிரியே வெஜ் புலாவுக்கு வந்து குக்கர்ல எண்ணெய் சேர்த்துட்டு ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம் தக்காளி வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் தண்ணி. வெஜிடபிள்ஸ் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தண்ணி அரிசி போட்டு அதுக்கப்புறம் தான் தேங்காய் பால் ஊற்றி குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு 2 விசில் வந்துச்சுன்னா சாதம் வந்து ரெடி ஆயிரும். முட்டை கிரேவிக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி சோம்பு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து 2 தக்காளியை மிக்சியில் அரைச்சி சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா மசாலா ஐட்டம்னா மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா கொஞ்சமா தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். லைட்டா எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒவ்வொரு முட்டையும் உடச்சி ஊற்றி சேர்த்துருக்கேன். நான் ஒரு 3 முட்டை சேர்த்துருக்கேன். 10 நிமிஷத்துக்கு வேக வச்சுக்கலாம். இப்போ குக்கர் விசில் போனோன்னா சாதமும் ரெடி ஆயிடுச்சு. கிரேவியும் சூப்பரா ரெடி.